இவர்கள் மாதிரி வயசானவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் துவாரகா போகிறார்கள். போனால் அழகாக பூஜை எல்லாம் நடக்கிறது, எல்லாம் முடிஞ்சாச்சு, ராத்திரி பிரசாதமும் கொடுத்தாச்சு. அப்போ இவர் அழுதுண்டே இருக்கார். கோவில் மண்டபத்தில் உட்காந்துட்டு, கோவில் நடை அடைச்சாச்சு, பூஜை பண்ணுற அர்ச்சகரும் வீட்டுக்கு போயாச்சு. இவ 2 பேரும் அழுதுண்டே இருக்கா. படீர்னு கதவு திறக்கிறது. பிரத்யக்ஷமாக துவாரகா நாதன் தலையில் மயில்பீலி எல்லாம் வச்சுண்டு அதிரூப சுந்தரனாக தழைய பீதாம்பரம் கட்டிண்டு உடம்பு முழுக்க சர்வாபரணங்களை போட்டுண்டு சக்கச்சவேல்னு சிவந்த செங்கனி வாயில் அழகான ஒரு புன் சிரிப்போடு காதில் குண்டலங்களோட நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான் நம்ம துவாரகா தீசன். இந்த சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ், கர்லி ஹேர்னும் இல்லையா, எக்ஸாக்டாக துவாரகநாதன் அப்படி தான் இருக்கும். பல 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 பலன்னு ஜொலிக்கும் அந்த பையன், அத்தனை அழகன். அப்போ அதே ரூபத்தோட சுவாமி காட்சி கொடுக்கிறார். எதுக்கு நீ அழறாய், என்னத்துக்கு அழுக உனக்கு? அப்போ அவர் சொல்கிறார், அவரும் ஒரு மனைவியுமா இவ்வளோ வருஷம் வந்தோம்ப்பா, இப்போ உடம்பு பலகீனம் ஆயாச்சு, இனியெல்லாம் வர முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்றை பார்க்காம எப்படி காலம் கடத்துறதுன்னு எங்கள் 2 பேருக்கும் புரியலை. அதுதான் அழுக. இதுதான் நாங்கள் ஒரு வேளை கடைசியாக வர்றதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இனிமேல்லாம் டாக்கோர்லேருந்து இவ்வளவு தூரம் கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே துவாரகானா, நீ வரமாட்டியா? எனக்கு நீ வருவேன்னு தானே நான் காத்துட்டுருக்கேன், நீ வரலன்னா நான் என்ன பண்ணுறது? அதான் தெரியலே குழந்தை அப்படின்னு ஒன்று. சரி ஒன்று பண்ணு, நீ என்ன ஐஷண்டு போயிடுவோம் ஊருக்கு, நான் வந்துவிடுறேன். சுவாமி சொல்கிறார், உன் ஊருக்கு நான் வரேன், என்ன ஐஷண்டு போயிடு. அவர் சிரிக்கிறார், நீ யாவது துவாரகை விட்டு கிளம்புறதாவது? சத்தியமாக சொல்கிறேன், உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன். எல்லாம் சுவாமி மேலே சத்தியம்னு அவன் தலையில் கை வச்சு சத்தியம் பண்ணால், இங்கே துவாரகாநாதன் தன் பக்தன் தலையில் கை வச்சு உன் தலை மேலே சத்தியமாக நான் வரேன். அவர் கேட்குறார், நீ ராஜாதிராஜன், ஒன்று ஐஷண்டு போகிறதுக்கு எனக்கு பல்லக்கெல்லாம் கிடையாதப்பா. பகவான் வாசலில் ஒரு வண்டியை காட்டுறான். இந்த வண்டி இருக்கே, சரி அது மாட்டு வண்டி, ஆனால் மாடு இல்லையேப்பா. துவாரகாதீசன் சொல்கிறான், ஏன் நீயும் உன் மனைவியுமா என்னை வச்சு இழுக்க மாட்டேளா, இழுத்துட்டு போக முடியாதா அப்படின்னு அவர் சொல்கிறார். பலம் நீ கொடுத்தா இழுத்துட்டு போவேன், எனக்கு நடக்க முடியலன்னு தானே வரமாட்டேன்னு சொல்கிறேன். நீ மாட்டு வண்டி இழுக்க சொல்கிறியே, நான் பலம் தரேன் போ அப்படின்னு சொன்ன உடனே பகவான் ஒய்யாரமாக அந்த மாட்டு வண்டியில் உட்காந்துட்டான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்.